வெல்கம் டு அன்பு மேக்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 8 வருஷத்தில் டபுள் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அப்போ 6 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 10 வருஷத்தில் டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மாடல் சம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 10 வருஷம் கழிச்சு 2 மடங்காக எனக்கு கிடைக்குது. டபுள் த அமௌண்ட் கிடைக்குது. அப்போ 4 மடங்காக கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரியாது, பின்னு வச்சுக்கிட்டேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்பயும் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறதுலேயும் ரெண்டாவதும் சேம், அதனால 6%ன்னு வச்சுக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா டபுளாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? டபுளாக கிடைக்குதுன்னா என்னன்னா, நான் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டு எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2000 ரூபா கிடைக்கும். அந்த 2000 ரூபான்றது என்னது? இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த 2000ன்றது என்னது? அமௌண்ட்டு. கரெக்டாக நான் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா நான் கொடுத்த 1000 ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபா சேர்த்து 2000 ரூபா எனக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் என்ன? 1000 rupees. அது என்னது? இன்ட்ரெஸ்ட். இது புரிஞ்சா? ஓகே. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு டபுளாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம என்ன வச்சுருக்கோம்? பின்னு வச்சுருக்கோம். அப்போ டபுளாக கிடைக்குதுன்னா 2Pயாக கிடைக்குது. கரெக்டாக? சரி. இதே பிரின்சிபல் அமௌண்ட்டு இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 4 மடங்காக கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 4 மடங்குனா என்ன? அமௌண்ட் வந்து 4Pயாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? n × r × p/100. கரெக்டா? சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதே தான். இங்கேயும் பாருங்க சேமாக இருக்கா? அப்போ கான்ஸ்டன்ட். இப்போ நான் அந்த ப்ராக்கெட் பண்ணிக்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதே அளவுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேஞ்ச் ஆகும். புரிஞ்சா? சரி. இது சேஞ்ச் ஆகுது எப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் அமௌண்ட்டு 1000 வச்சுக்கோங்க. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வேரியஸ் கண்டிஷனில் போட போகிறோம். இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், அது ரெண்டும் நம்ம மாற்ற போகிறதில்ல. நம்பர் ஆஃப் இயர்ஸும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சரி. இப்போ 1 இயர், ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ வரணும்னு கேட்குறாங்க. அப்போ 10% ஆஃப் 1000 எவ்வளோ? 100. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது? 100. இதே 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸுக்கு கேட்குறாங்க. அப்போ 2 × 10 என்னது? 20%. 20% ஆஃப் 1000. 20% ஆஃப் 1000 என்ன? 200. ஓகேவா? சரி. அடுத்து 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு என்ன ஆகும்? 30% ஆஃப் 1000 என்ன வருது? 300. இங்கே நல்லா கவனிங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்படியே பாருங்கள், 1 இயர் 2 இயர் 3 இயர் 100 200 300. இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதே தான் இதுவும் அதே அளவுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 100னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 300. சப்போஸ் 4 இயருக்கு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. 1 இயருக்கு 100. அப்போ 4 இயருக்கு எவ்வளோ? 400. இது முக்கியமான கான்செப்ட். இது புரியுதா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் இயர்ஸும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சரி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு பி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம், அமௌண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணும்? அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணும். 2P - P என்னது? P. ஓகேவா? இந்த கண்டிஷனில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 4P - P 3P. ஓகேவா? சரி. பிரின்சிபல் அமௌண்ட் P, இன்ட்ரெஸ்ட் P எத்தனை வருஷத்தில் கிடைக்குது? 10 இயர்ஸில் கிடைக்குது. ஓகேவா? சரி. இதே பிரின்சிபல் அமௌண்ட் P 3Pயாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணோம் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வந்து 100 400 மாறிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர் என்ன ஆகும்? 4 இயராக ஆகும். ஏன்னா 100 × 4 400. அப்போ 1 × 4 4. புரிஞ்சா? அப்போ அதே தான் இங்கேயும் 1 × 3 என்னது? P வந்து 3P எப்போ ஆகும்? × 3. அப்போ 10 இயர்ஸ் × 3 என்ன? × 3 நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த இடத்துல என்னது? 30 இயர்ஸ். அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு 4 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 30 இயர்ஸ், 30 வருஷம் ஆகும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம்லேருந்து நம்ம அந்த ஷார்ட்கட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியுறதுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னது. ஓகேவா? சம் ஆஃப் மணி 12 இயர்ஸ் 8 மந்த்ஸில் டபுள் ஆகுது. அப்போ ட்ரிபிள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் P
டபுள் ஆகிறதுன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அமௌண்ட் தான் 2p. நம்ம இங்கே என்ன எழுதணும், இன்ட்ரெஸ்ட் தான் எழுதணும். இன்ட்ரெஸ்ட் என்ன, p. எவ்வளோ, எத்தனை வருஷம் ஆகுது, 12 years 8 months ஆகுது. கரெக்டா? அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு ட்ரிபிள் ஆகணும். ட்ரிபிள்னா என்ன, a = 3p. இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் எழுதும் போது என்னது, 2p. கரெக்டா? ஆக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, p2pனா என்னது, இன்ட்டு 2. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இன்ட்டு 2னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது, இன்ட்டு 2. கரெக்டா? அப்போ n = 12 into 2 24 years, 8 2s are 16 months. மந்த்ஸ் எப்பயுமே 1 இயருக்கு எவ்வளோ, 12 months. அப்போ ஆன்சர் என்ன, 25 years. மீதி இங்கே எவ்வளோ இருக்கு, 4 months. புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, a sum of money 9 years 6 monthல ட்ரிபிள் ஆகுது. அப்போ டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு ட்ரிபிள் ஆகுது. அப்போ 3p. ஓகேவா? 3pனா இங்கே எழுதணும், இன்ட்ரெஸ்ட் 2p. எவ்வளோ ஆகுது, எத்தனை வருஷத்தில், 9 years 6 monthல ட்ரிபிள் ஆகுது. அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு டபுள் ஆகிறதுக்கு, டபுள்னா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு 2p. இங்கே எல்லாமே போடணும், இன்ட்ரெஸ்ட் தான் போடணும், மாற்றி போட்டுறாதீங்க. ஓகேவா? சரி, இந்த இடத்துல பாருங்க, 2p வந்து p-ஆ மாறுது. அப்போ என்ன, அது டிவைடட் பை 2. கரெக்டா? அப்போ இதையும் என்ன பண்ணணும், டிவைடட் பை 2. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 9 year 6 month டிவைடட் பை 2. நல்லா கவனிங்க, டிவைட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 years இருக்கா, 9 yearsல பாதி எவ்வளோ, 4 years 6 month. கரெக்டா? 6 monthல பாதி என்ன, 3 month. அப்போ இந்த மந்த்தெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோனா 4 years 9 months. புரிஞ்சா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 11 இயர்ஸில் 4 மடங்காக மாறுது. அப்போ 7 மடங்காக மாறத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட்டு 11 இயர்ஸில் 4 times ஆகுது. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 4 times ஆஃப் p. இங்கே இன்ட்ரெஸ்ட் தானே எழுதுகிறோம், 3p. ஓகேவா? அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு 7 மடங்காக ஆகுறது. அப்போ a = 7p. இங்கே என்ன எழுதணும், 6p. ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 3p 6p-ஆ மாறணும். இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், இன்ட்டு 2. அப்போ இங்கே என்ன வரும், இன்ட்டு 2. அப்போ எத்தனை வருஷம் ஆகும், 22 years. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒரு சம் ஆஃப் மணி 6 வருஷத்தில் 4 மடங்காக மாறுது. அப்போ 6 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. இது முக்கியமான சம்மு, நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு 6 வருஷத்தில் எத்தனை டைமாக மாறுதான், 4 டைம்ஸாக மாறுது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்போ இங்கே 4pனா இங்கே என்ன வரும், 3p. கரெக்டா? அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு எத்தனை வருஷத்தில் 6 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. 6 மடங்குனா இந்த இடத்துல என்ன போடணும், 5p. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்கே நம்ம மல்டிப்ளையும் பண்ண முடியாது, டிவைடும் பண்ண முடியாது. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் p, இன்ட்ரெஸ்ட் என்னது 3p. இப்போ இதே பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் p மட்டும் வேணும் எனக்கு. ஓகேவா? இங்கே 3 times, 6 வருஷத்தில் என்ன ஆகுது, 3 மடங்காக கிடைக்குது. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் கிடைக்குது. அப்போ 1 டைப் ஆஃப் பிரின்சிபல் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 2 years ஆகும். இது புரிஞ்சா? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3p-ஆ மாறுறதுக்கு 6 வருஷம் ஆகுது. அப்போ அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் p ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 2 years ஆகும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 5p ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இன்ட்டு 5. அப்போ இன்ட்டு 5 பண்ணால் என்ன ஆகும், 10 years. புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, a sum of money 10 yearsல டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் p 10 yearsல டபுள் ஆகுது. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 2p. இதோட இது டபுள் ஆகுது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானே இங்கே எழுதுவோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன, 2p minus p. கரெக்டாக? சரி, இன்ட்டு R%. இந்த R% தான் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. பிரின்சிபல் எப்பயுமே என்னது, 100%.
ஓகேவா? இந்த இடத்துல இது பிரின்சிபல், இந்த இடத்துல இது என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்ம வேரியபிள் பீன்னு வச்சிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது, அதே பி தான் வருது. அப்போ 100%. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 வரணும். 10 into R% equal to 100. ஓகேவா? அப்போ என்ன வருது, R equal to 10%. நீங்கள் மைண்ட்லேயே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கேயும் பிரின்சிபல், இங்கேயும் பிரின்சிபல்னா 100%. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 100% வரணும். அப்போ 10 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும், 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, a sum of money 25 இயர்ஸில் ட்ரிபிள் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு பி, 25 இயர்ஸில் அமௌண்ட் என்ன ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. அப்போ 3P மாறுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன, 2P. 3P minus P 2P. பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே என்னது 100%. இந்த இடத்துல இது இன்ட்ரெஸ்டா, 2 into 100 எவ்வளோ, 200%. அப்போ அதே தான், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 200% வரணும். அப்போ 25 into R% எவ்வளோ, 200 வரணும். ஆரோட வேல்யூ என்ன, 8. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8%. நீங்கள் மைண்ட்லேயே போட்டுருங்க, அவ்வளோதான். இங்கே பிரின்சிபல், இங்கே 2 times ஆஃப் பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல் 100%னா 200 வரணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 200 வரும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 8%. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, a sum of money 7/5 of itself, 7/5 மடங்காக மாறுது. எத்தனை வருஷத்தில், 5 வருஷத்தில். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு 7/5 டைம்ஸாக மாறுது. அப்போ ஒரு அமௌண்ட்டு 7/5 டைம்ஸாக மாறுதுன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 7/5 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். புரியுதா? மாற்றி எழுதிடாதீங்க. அப்போ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ என்ன, 5:7. சப்போஸ் இது உங்களுக்கு புரியலன்னா, அமௌண்ட்டுன்றது எப்பயுமே என்ன இருக்கும், பிரின்சிபலோட அதிகமாக வரும். ஏன்னா பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்துனா தான் அமௌண்ட்டு. அப்போ கம்மியாகிறது பிரின்சிபலும், அதிகமாகிறது அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ண என்னது, 2. ஓகேவா? புரிஞ்சா? சரி. 100% என்னது, பிரின்சிபல் இந்த இடத்துல என்னது, 5. ஓகேவா? 5x, சரி, x ஒரு வேரியபிள் x போட்டுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. எத்தனை வருஷத்தில் மாறுது, 5 இயர்ஸ். அப்போ 5 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல என்ன வரணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, 2x. நீங்கள் எக்ஸை எழுத தேவையில்லை, ஏன்னா கேன்சல் ஆகிற x 20. அப்போ 4. இப்போ R into 1 R equal to 4 2s are 8. அப்போ R equal to 8%. புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட்டு 6/5 ஆஃப் இட் செல்ஃப் மாறிடுது. அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 10% per annum. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரேஷியோ பாருங்கள், பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ என்ன, 5:6. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணால் 1. 100% தான் எப்பயுமே பிரின்சிபல். அப்போ 100% தான் 5. இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். n இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 10% ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் என்ன, 1. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 1 5s are 5, 2 5s are 10. அப்போ n ஈக்குவல் டு 2 இயர்ஸ். புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது டபுளாக நமக்கு கிடைக்குது. அப்போ எத்தனை வருஷத்தில் கொடுத்தா டபுளாக கிடைக்கும்னு கேட்குறாங்க. பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு 25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது டபுளாக கிடைக்குது. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 2P, இதோட டபுளாக கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், P. கரெக்டாக? அப்போ எத்தனை வருஷத்தில், நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன இருக்குது, P எப்பயுமே என்னது 100%. கரெக்டாக? சரி. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 100% வரணும். 25% இன்ட்டு n ஈக்குவல் டு 100%. அப்போ என்னோட வேல்யூ என்ன, 4. n ஈக்குவல் டு 4 இயர்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, a certain sum of money-யை 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது 6 மடங்காக கிடைக்குது. அப்போ எத்தனை வருஷம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 20% பெர் ஆனமில் கொடுக்கும்போது 6 மடங்காக கிடைக்குது. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 6P. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம எப்பயுமே என்ன போடுவோம், இன்ட்ரெஸ்ட் என்ன, 5P. பிரின்சிபல் வேல்யூ என்ன, 100%.
அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன 5 into 100 500 அப்போ இன்ட்டு n 20% இன்ட்டு n பண்ணும்போது என்ன வரணும் 500% வரணும் கரெக்டா 0 0 25 அப்போ n ஈக்குவல் டு என்ன 25 இயர்ஸ் அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 25 இயர்ஸ்க்கு கொடுத்தா அவங்களுக்கு 6 மடங்காக கிடைக்கும் புரிஞ்சுதா தேங்க்யூ